இந்த ட்ராமாவுடைய நம்ம ஹீரோயின் சீக்ரெட் ஏஜென்ட்டா ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் இவருடைய கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு கிரிமினல் இவளை ஃபாலோ பண்ணிட்டு வரவும் அவருடைய சூப்பரியர் ஆஃபீஸர் கிட்ட இருந்தா இவளுக்கு கால் வருது. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி இவள மாதிரியே சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய இன்னொரு பர்சனை போயிட்டு மீட் பண்ண சொல்ல இவளுமே அங்கேருந்து எஸ் ஆகலான்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன், பணக்கார ஃபேமிலி சேர்ந்தவன். இவனை ரொம்ப நாளா மேரேஜ் பண்ணிக்க சொல்லி அவங்க பாட்டியும் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஹீரோவை ஒரு பிளைண்ட் டேட்டுக்காக தான் அனுப்பி வச்சிருக்காங்க. ஹீரோமே அந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவங்க பாட்டி கிட்ட என்ன கால் வருது. அவனுக்காக பார்த்த பொண்ணு ஒயிட் கலர் ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டிருப்பான அடையாளம் சொல்ல அவங்க பாட்டி சொன்ன அடையாளத்தோட அந்த பக்கம் ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்கா. சோ ஹீரோவும் ஹீரோயின் தான் தான் கூட பிளைண்ட் டேட் வந்த பொண்ணு நினைச்சு ஹீரோயின் கையை பிடிச்சு இழுக்க ஹீரோயினும் தன்னுடைய ஹையர் ஆஃபீஸர் மீட் பண்ண சொன்ன அந்த பர்சன் ஹீரோ தான் நினைச்சு ஹீரோ கூடயே அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல, உண்மையிலே நம்மள மேரேஜ் பண்ணிக்க போறானான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும் போது இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த கிரிமினலையும் ஹீரோயின் பாத்துறா. சோ அந்த கிரிமினலை நம்ப வைக்க ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சம்மதம் சொல்ல ரெண்டு பேருக்கும் ஃபைனலா மேரேஜ் ஆகி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வெளியில வராங்க. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுடைய சர்டிபிகேட் ஓபன் பண்ணி பாக்குறா. பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவங்க பாட்டி சொன்ன பொண்ணோட பேரு வேற, இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்க பொண்ணோட பேரு வேற. சோ தவறுதலா ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிருக்கோங்கிறத ரியலைஸ் பண்றான். உடனே அந்த ஆபீசர் கிட்ட எனக்கு இப்பவே டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிபிகேட்டை திருப்பி கொடுக்குறான். அதுக்கு அந்த ஆபீசரும் உங்களால இதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும், இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அட் த சேம் டைம் இந்த கிரிமினலுக்கும் இவங்க மேல டவுட் வந்து இவங்க உண்மையிலே கப்பிள்ஸ் ஆனா செக் பண்ண பக்கத்துல வரும்போது உடனே ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒரு மிஷனுக்காக தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சந்தேகம் வராத அளவுக்கு கொஞ்ச நாள் என் கூட கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண அது அந்த கிரிமினலை பார்த்துட்டு இவங்க மேல டவுட் படாம இங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ மறுபடியுமே ஹீரோயினுக்கு அவங்க ஹையர் ஆஃபீஸர் கிட்ட இருந்த கால் வருது. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் நான் எங்க இருந்து கிளம்புறது, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, செம்ம கடுப்பாகிறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இந்த மத்தில ஆக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க சோ ஹீரோயினும் தன்னுடைய ஐடி கார்டை ஹீரோ கிட்ட காட்டி நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. அது மட்டும் இல்லாம நான் அவசரமா போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவ போன் நம்பர் மட்டும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து அவசர அவசரமா கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய மேரேஜ் சர்டிபிகேட்டோட தன்னுடைய பாட்டியை தான் பார்க்க போறான். அவங்க கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை வாங்கி பார்த்த பாட்டி பயங்கரமா ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. நான் சொன்ன பொண்ணை மேரேஜ் பண்ணிக்காம ஏதோ ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இங்க பாருங்க பாட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க சொன்னீங்க, நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அவங்க பாட்டி கிட்ட இருந்து எஸ் ஆகிடுறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவ வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரா. யாருன்னே தெரியாத ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க தாத்தா அங்க மயங்கி கிடக்காரு. ரொம்ப பயந்து போயிடுறா. அவரை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றா. அவரை செக் பண்ணி பார்த்த டாக்டரும் அவருடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கிறதால இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் அவர் இறந்து போயிடுவாருன்னு சொல்ல தாத்தாவும் தன்னுடைய கடைசி ஆசையா 2 விஷயம் ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அவரும் டேஞ்சரான வேலையை பார்த்துட்டு இருக்காளையா. சோ அந்த சீக்ரெட் ஏஜென்ட் வேலையை விட சொல்றாரு. சோ ஹீரோயினும் தன்னுடைய கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய தாத்தாவுக்காக அவர் ஆசைப்பட்டு கேட்டதால தன்னுடைய ஏஜென்ட் வேலையை விட்டுறா. அடுத்ததா தாத்தா தன்னுடைய 2வது ஆசையா அவளை சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்க சொல்றாரு. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே புரியல. நேத்து தான் யாருன்னே தெரியாத ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், இப்போ போயிட்டு தாத்தா மேரேஜ் பண்ணிக்க சொல்றாரு, அந்த பர்சனுடைய பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேச மாட்டீங்களான்னு கேட்க இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு ஹீரோயின் ஹீரோ கிட்ட போன் நம்பரை கொடுத்துட்டு போயிருப்பாளையா. சோ ஹீரோவும் ஹீரோயின் நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்ட் பேசுறேன்னு சொல்ல ஆல்ரெடி ஹீரோயின் இருந்த கடுப்புல அதை கேட்டதையுமே காலை கட் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றா. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம காலை கட் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்புன்னு கேட்கிறா.